ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லஹரியில் 10வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம். சௌந்தரிய லஹரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. இந்த ஸ்லோகத்தை துதிப்பதனால் நம்முடைய வீரியம் விருத்தியடையும், புகழ் பெற முடியும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. சுதாதாரா சாரைஹி चरणयुगलान्तर्विगलितैः प्रपञ्चं सिञ्चन्ति पुनरपि रसाम्नाय महसः अवाप्य स्वां भूमिं भुजगनिभमध्युष्टवलयं स्वमात्मानं कृत्वा स्वपिशिकुलकुण्डे कुहरिणी. இந்த ஸ்லோகத்துக்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். 9வது ஸ்லோகத்தில் குண்டலினி சக்தியான தேவியின் ஆரோகணம் கூறப்பட்டது. மூலாதாரத்திலிருந்து கிளம்பி சகஸ்ராரம் வரையில் தேவிக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்களும் பூஜையும் சொல்லப்பட்டது. இவ்வாறு சதாசிவனுடன் உறையும் தேவியின் இரு திருவடி தாமரைகளினிடையே பெருகும் அமுத பெருக்கானது 72,000 நாடிகளையும் நனைப்பதால் சாதகன் மனம் வாக்கு காயத்தினால் பலம் பொருந்தியவனாக சிரஞ்சீவியாக விளங்குகின்றான். பக்தனுக்கு இத்தகைய ஆத்மானுபூதியை கொடுத்த பின் தேவி மீண்டும் தனது இருப்பிடமாகிய குலகுண்டம் எனப்படும் மூலாதாரத்தை அடைந்து மிக நுண்ணிய துளைவுடைய தாமரை கிழங்கு போன்ற பகுதியில் தனது தலையை வைத்துக்கொண்டு 3½ சுற்றுகளாக தன் உடலை சுருட்டிய வண்ணம் யோக நித்திரையில் ஆழ்ந்திருக்கக்கூடிய குண்டலினியின் அவரோகணம் இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் சந்திர மண்டலத்தில் இருக்கும் அன்னையின் திருவடிகளிலிருந்து பெருகும் அமிர்த வெள்ளமானது இந்த உலகமாகிய உடலின் நாடிகளை நனைக்கிறது. பிறகு சந்திர மண்டலத்திலிருந்து ஒரு சர்ப்பமாக தன்னை சுற்றி கொண்டு தன்னுடைய ஆதாரமான மூலாதார சக்கரத்தில் கண்ணுக்கு தெரியாமல் அன்னை யோக நித்திரை செய்கிறாள். இவ்வாறு ஆசிரியர் அழகாக விளக்குகிறார். புகழ் பெறுவதற்கும் வீரிய விருத்தி அடைவதற்கும் இந்த ஸ்லோகத்தை சேவித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பழங்களை படைத்து வழிபட வேண்டும். இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.